பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானம் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் திருமறையை மறு ஆய்வு செய்தல் என்பதை குறித்து திருமறை சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை. ஜெபம் செய்வோம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொன்ன எங்கள் நல்ல கடவுளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய ஆண்டவரே வழி நடத்தலும் உம்முடைய பிரசனமும் முழுமையாய் நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபையை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்ச்சி வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 238 இயேசு எந்த நேசரே கண்டேன் வேத நூலிலே என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 238.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உன்னதில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சர்வத்துக்கும் உள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமது சிறந்த மகிமையிலும் தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேராத்மாவாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசல் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரே ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகவுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகும் அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று முடமண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். மிகுந்த இரக்கமும் அன்பும் நிறைந்த கடவுளே,
உம்முடைய மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் வழியாக உம்முடைய பேராற்றலை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். கிறிஸ்து தாமே இவ்வுலகின் இருளின் வல்லமையை வெற்றி கொள்ளும் இரட்சகராகவும் தம்மை கல்வாரி சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார். திருமறையின் வெளிப்பாடுகளோடு எங்கள் வாழ்வை மறு ஆய்வு செய்திட உதவியருளும். இவை அனைத்தையும் உலகில் சதா காலமும் ஒரே கடவுளோடும் தூய ஆவியாரோடும் உம்மோடும் வாழ்ந்து வழி நடத்தும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருள்கின்ற சமாதான பலன் மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் நிறைவாயிருப்பதாக. இது நல்ல புதிய மாதத்தின் முதலாம் புதிய ஓய்வு நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே வாழ்த்துகின்றேன். நாம் அறிந்த விதமாக நம்முடைய திருமண்டலத்திலே நம்முடைய பேராயர் ஐயா இந்த திருமண்டல பகுதிகளிலே ஆண்டவருடைய அருட்பணிகளை செய்த அருட்பணியாளர்களை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலே நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான பேராயர் ஐயா எடுத்திருக்கின்ற இந்த நல்ல ஒரு முயற்சியின் வழியாக நாம் எவ்விதம் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். அவ்விதமாக இந்த மாதத்திலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற அருட்பணியாளர் கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் என்ற அருட்பணியாளருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நாம் அறிந்து கொள்ளுவோம். பிறப்பும் கல்வியும். அருட்பணியாளர் சாண்ட்லர் தம்பதியினருக்கு 1884 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் மகனாக பிறந்தார். இவர் பிறந்ததும் இவருடைய தாயார் இறந்து விட்டார். எனவே இவரையும் இவருடன் பிறந்த மற்ற 4 பிள்ளைகளையும் கவனித்து கொண்ட சாண்ட்லர் அவர்கள் மறுமணம் செய்ய முடிவெடுத்து ஆண்டவரின் திருப்பணியை செய்து வந்த ஹென்ரீட்டா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இந்த அம்மையார் தான் கெட்ரூட் சாண்ட்லரை மிகுந்த அக்கறையுடனும் கனிவுடனும் வளர்த்தார். கெட்ரூட் 6 வயதான போது தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கல்வி கற்க அனுப்பப்பட்டார். அங்கு கல்வியை முடித்த பிறகு சிறுவருக்கு கல்வி போதிக்கும் சிறப்பை பெற்று அங்கேயே சில காலம் பணியாற்றினார். திருப்பணி மற்றும் அர்ப்பணிப்பு. 1892ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள கேப்ரகான் பள்ளியில் பாலர் வகுப்பு கிண்டர் கார்டன் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வகுப்பை சிறப்பாக நடத்த தகுதியுள்ள நபர் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் அமெரிக்காவில் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த கெட்ரூட் சாண்ட்லரை மதுரையில் உள்ள கேப்ரகால் பள்ளியில் ஆசிரியராக பணி செய்ய கேட்டுக்கொண்ட போது எவ்வித தயக்கமுமின்றி தம் தந்தை திருப்பணியாற்றிய பணித்தளத்தில் கல்வி பணியாற்ற தம்மை அர்ப்பணித்தார். அதிக ஊதியம் பெற்று அமெரிக்காவில் ஆடம்பர வாழ்வை மேற்கொள்ளும் வாய்ப்பு இருந்தும் அதை பெரிதாக எண்ணாமல் வசதி வாய்ப்பற்று மதுரை பகுதியில் கல்வி பணியாற்ற முழு மனதுடன் தம்மை அர்ப்பணித்து 1908ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தடைந்தார். இப்பள்ளியில் பாடங்களுடன் இசையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது.
அம்மையார் அவர்கள் தன்னுடைய தந்தை போல் தமிழ் மொழியில் பேசுவதும் எழுதுவதும் திறமை படைத்தவராக திகழ்ந்தார். 1916ஆம் ஆண்டு இப்பள்ளி அரசால் அங்கீகாரம் பெற்றது. அம்மையாருடைய திறமையை கண்டு சென்னையில் உள்ள தூய கிறிஸ்டோபர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் குழந்தைகள் உளவியல் பாடத்தை கற்றுக் கொடுக்க நியமிக்கப்பட்டார். சில ஆண்டுகள் இங்கு பணியாற்றிய பின்பு மீண்டும் மதுரைக்கு வந்து பணியாற்றினார். 1931ஆம் ஆண்டு இரட்சணியபுரத்தில் உள்ள பள்ளியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வேதாகம பள்ளியையும் கண்காணிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மங்களபுரத்தில் செல்வி பெஸ்ஸி நாய்ஸ், மேரி நாய்ஸ் அவர்களுடன் இணைந்து பணியாற்றினார். ஏழை எளிய பிள்ளைகளின் கல்வி பணிக்காக ஓய்வின்றி உழைத்த அம்மையார் அதோடு இணைந்து இறைப்பணியும் செய்தார். சுற்றியுள்ள கிராமங்களில் வேதாகம பெண்களோடு இணைந்து ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்தார். 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு செல்வி டெய்சி டேவிட் அம்மையாருடன் சேர்ந்து அருப்புக்கோட்டையில் தங்கி அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் வேதாகம பெண்கள் மூலமாக நற்செய்தியையும் ஒளி சித்திர படம் காண்பித்து பிரசங்கம் செய்தார். ஏற்கனவே தன்னுடைய தந்தையார் பணி செய்த கொடைக்கானல், பெரியகுளம், வத்தலக்குண்டு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக காலம் பணி செய்ததினால் கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் அடிக்கடி இப்பகுதிக்கு சென்று அங்குள்ள கிறிஸ்தவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வழி நடத்தினார். ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து மிகுந்த அன்போடும் கனிவோடும் அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தார். இதனால் வத்தலக்குண்டு அருகே உள்ள ஒரு கிராமத்தினர் தங்கள் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் விதமாக தங்கள் கிராமத்திற்கு சாண்ட்லர்புரம் என்று பெயரிட்டார்கள். இன்றும் சாண்ட்லர்புரம் என்ற பெயரை கொண்டுள்ள அந்த கிராமம் அருட்பணியாளர் சாண்ட்லர் குடும்பத்தின் அர்ப்பணிப்பான திருப்பணிக்கு சான்றாக நிற்கிறது. கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் கல்வி பணியிலும் இறைப்பணியிலும் மிக சிறப்பான பங்களிப்பு செய்தார். கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் நற்செய்தியை எடுத்து செல்ல வேதாகம பெண்களுக்கு உற்ற தூணாக விளங்கினார். கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் அம்மையார் அவர்கள் சிறுவர் சிங்காரவனம் என்னும் சிறுவருக்கான பன்னாட்டு சிறு கதைகள் அடங்கிய நூலையும், வேதாகம பெண்களுக்கு உதவியாக வேதாகம ஸ்திரீகளின் கைநூல் என்ற நூலையும் இயற்றினார். தனது சகோதரர் திரு வில்லியம் சாண்ட்லர் அவர்கள் மூலம் உலகப் போரில் கலந்து கொண்டு போராடி இறந்ததால் அவருடைய நினைவாக மதுரை கீழவாசல் ஆலயத்தில் ஒரு பெரிய ஜன்னலை அம்மையார் நினைவு சின்னமாக வைத்தார். அவரின் மறைவு. ஓய்வின்றி கல்வி பணியும் அருட்பணியும் செய்த அம்மையார் உடல் சுகவீனமடைந்து நடக்க முடியாமல் போனபோது 1960ஆம் ஆண்டு செல்வி கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் அவர்கள் உடல்நிலை மிகவும் மோசமாகி தன் உலக ஓட்டத்தை நிறைவு செய்து கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் சென்றார். தன்னுடைய கண்கள் உயிருடன் இருக்கும்போது கடவுளுக்காக பயன்பட்டது. அதைப்போல் தான் உயிருடன் இல்லாத காலங்களிலும் தன்னுடைய கண்கள் கடவுளுக்காக பயன்பட வேண்டும் என்ற தூர தரிசனத்துடன் தன்னுடைய 2 கண்களையும் தானம் செய்வதாக உயில் எழுதி வைத்தார். கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் அவர்களின் கடைசி வார்த்தை, என்னை போல் நீங்களும் வாழும்போது பிறருக்கும் பயன்படுங்கள், மரித்தும் பயன்படுங்கள் என்றார். அநேகருக்கு அம்மையாரின் வாழ்வு வழியாகவும் ஒளியாகவும் இருந்தது. இவரை போல் நாமும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். மனிதர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நூல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்பரின் பணியில் மகாகணம் பேராயர். நம்முடைய திருமண பகுதிகளிலே பணியாற்றின அருமையான அம்மையார் கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் அவர்களுடைய வாழ்வுக்காய் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் எங்களுடைய திருமணத்தின் வளர்ச்சியிலே ஆண்டவர் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்து உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தவும், எங்களை இந்த நாளிலுமே நாங்கள் நின்று நன்றி சொல்லும்படியாய் உம்முடைய விசுவாசத்திலும் உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய அன்பிலும் நாங்கள் வளரும்படியாகவும் நீர் தந்த அருமையான உம்முடைய அருட்பணியாளர் கெட்ரூட் ஏத்தல் சாண்ட்லர் அம்மையார் அவர்களுக்காக, அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அருமையான அம்மையார் அவர்கள் எங்களுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திலே வந்து
உம்முடைய சாட்சிகளை அநேகருக்கு கொடுக்கும்படியாக தன்னுடைய வாழ்வை சாட்சியாக வைத்து அவர் உம்முடைய அன்பையும் உம்முடைய ஞானத்தையும் இந்த உலக அறிவையும் இந்த உலகிலே உள்ள மக்களுக்கு கொடுக்கும்படியாகவும் அறியாமையின் இருளை நீக்கி ஒளி வீசும் வெளிச்சமாக உம்முடைய ஒளியை இந்த உலகிற்குள் எடுத்து வந்த அம்மையாருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் தாமே அவர்கள் வெளியாகின்ற நாளிலும் சாட்சியாக நிற்கின்ற பள்ளிகளுக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக, இன்னுமான கிராம பகுதிகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் செய்த ஊழியத்தின் முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றவும் அவ்விதமாக ஆவியானவர் தாமே உம்முடைய துணையோடு நாங்கள் சாட்சிகளை காத்துக்கொள்ளும்படியாகவும் இந்த கிருபையின் காலங்களிலே நீர் எங்களை வழிநடத்த தாழ்த்துகின்றோம். அவர்களுடைய வாழ்வின் அறைகூவல் பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். வாழுகின்ற பொழுதும் உமக்காக வாழ்ந்து மறைந்த பின்னும் தன்னுடைய உடல் கண்களை தானம் செய்து அது இன்னும் பிறருக்கு பயன்படுத்தும் என்ற ஒரு தூர தரிசனத்தையும் ஆண்டவருக்காக உடலானது பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். சுவாமி, நன்றியோடு துதிக்கின்றோம். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையின் காலங்களிலே நாங்களும் அவ்வித சாட்சியோடு ஒளி வீச ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. அம்மையாருடைய வாழ்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்த விதமாக நம்முடைய ஆலயத்திலே ஈவாண்டியனுடைய விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அநேக பிள்ளைகள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், நம்மோடு தொடர்பிலே இருந்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் வந்து பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி. இதற்காக அநேகர் ஜெபித்தும் அதற்கான பொருளாதார தேவைகளிலே உங்களுடைய பங்களிப்பை காணிக்கலாக கொடுத்து உதவி வருகிறீர்கள். நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறேன். அவ்விதமாக அநேக நம்முடைய திருச்சபையின் சபையார் ஆசிரியர்களாக பணிபுரிகின்றீர்கள். அதே போன்று தன்னார்வத்தோடு சபை மக்கள் இதில் பங்கு பெற்று இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை நான் துதிக்கின்றேன். இந்த வேளையிலுமே நம்முடைய பிள்ளைகள் வசனங்கள் சொல்லி அதன் பின்பதாக விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்தின் வழியாய் அதில் பங்கு பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். எலும்பு பிரகாசி உள்வோடி வந்தது, கர்த்தரோடைய மகிமை உன்மேல் உடுத்தது. ஏசாயா 61. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் இழந்தார்கள், அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. கரந்தோசையை கொடுத்து
எங்கள் ஆசிரியர் பெருமக்களை நாம் வாழ்த்துவோம். சுமார் 20 ஆசிரியர்கள் இந்த ஊழியங்களிலே ஊழியங்களிலே தங்களுடைய பங்களிப்பை அளித்து வருகின்றார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களுக்காக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நாளிலுமே வாண்டின் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களுக்காய் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் தொடங்கப்பட்ட நாள் முதலாய் இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையினாலும் அடைக்கலங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் வருகின்ற பிள்ளைகளை, பங்களிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை, எடுத்து வழி நடத்துகின்ற பொறுப்பாளர்களை, இன்னுமான தன்னார்வத்தோடு உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும், சபை குடும்பங்களையும் நாங்கள் உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்றைய காலங்களிலும் அருமை பிள்ளைகள் பெற்றுக்கொள்கின்ற உம்முடைய வார்த்தைகள் எதிர்காலங்களிலே உம்முடைய சாட்சிகளாய் மாறும்படியாகவும், உம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்திருக்கின்ற அனைவருடைய ஆசீர்வாதங்களும் இந்த ஊழியத்தின் வழியாய் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நீர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே எங்களை இந்த ஊழியங்களின் வழியாய் வழிநடத்துகிற அருமையான விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய இயக்குநருக்காக, இன்னுமான திருமண்டல வேதாகம பள்ளி ஊழியங்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நடைபெற்று வருகின்ற அனைத்து திருச்சபைகளிலும் உம்முடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நிறைவாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கும் நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்று குறைக்கவும் வேண்டாம். பாகால் பெயரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பெயரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அடித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளையிட்டைகளையும் நியாயங்களையும் போதிக்கிறேன். ஆகையால் அவைகளை கைக்கொள்ளும் கடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இது உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணமும் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியும் எது? ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தன் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவார்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 2:1 முதல் 8 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளே அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19 வசனம் 7 முதல் 14 முடிய. சங்கீதம் 19 வசனங்கள் 7 முதல் 14 முடிய. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. பொன்னிலும் பசு பொன்னிலும் மேலான விளைவிக்கிறவை, தேனிலும் தேன் பொன்னிலிருந்து செல்லும் தெளிதேனிலும் இனிமையானவை. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. நம் தவறுகளை உணர்ந்து கொள்வோம். நிறையா பிழைக்காக என்னை நம்பி துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உள்ளவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 16 முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 16 வரை. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகம் வாசனம் உண்டாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகளும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும்
பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மடியாரத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தியு பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பரிசில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர நிதி அறிக்கை. கடந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற செய்தார்கள். சொன்னால் நிறைய எல்லாரையும் சொல்ல வேண்டும். அநேகர் குடும்பத்தோடு வந்து உதவிகள் செய்தார்கள். காலதாமதமானாலும் இருந்து அதை செய்துவிட்டு சென்றார்கள். அதற்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். அதோடு சிறப்பாக ஈஸ்டர் மலர் அலங்காரத்திலும் அநேகர் பங்கு பெற்று இரவு 11 மணி வரையிலும் இங்கே இருந்து நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லோரும் பங்கு பெற்று அந்த மலர் அலங்காரத்தை செய்து சென்றோம். அதோடு மாத்திரமல்ல, அன்றைய நாளிலே அநேகர் நம்முடைய சபையார் வந்து மலர் அலங்காரம் செய்தவர்களுக்கு உபசரணைகள், ஸ்நாக்ஸ் போன்றவைகளை இரவிலே வாங்கி வந்து கொடுத்து உற்சாகப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அநேகர் குடும்பமாக இதிலே பங்கு பெற்றீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். தன்னார்வத்தோடு ஆலய ஊழியங்களிலே பங்கு பெறுகின்ற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். அதற்கு முன்பதாக தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9/5/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். நம்முடைய விடுமுறை பள்ளி வேதாகம ஊழியங்கள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகின்றது. ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், பங்கு பெறுகின்ற பிள்ளைகள் சபையாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலும் உதாரணத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியங்களை தாங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவு நாளாக சனிக்கிழமை அன்று 10ஆம் தேதி அன்று நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி நிறைவு நாளாக நடைபெறும். சபையார் உற்சாகமாக அந்த கூடுகையிலே பங்கு பெற்று கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பங்கு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லோரையும் நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 11/5/2025 2ஆம் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை காலை ஜெப ஆராதனையாக நடைபெறும். திருமண அறிவிப்பு. இவ்வருடத்தின் புதிய நிதியாண்டிற்கான சந்தா தொகையினை ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் 1 மாத சந்தாவாவது செலுத்தியிருக்க வேண்டும் என்பதை அன்போடு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். 24/5/25 திருமண முன்னாலோசனை கூட்டம் பசுமலை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சிற்றாலயத்தில் நடைபெறுகின்றது. அதிலே திருமணத்துக்காய் ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் பங்கு பெறுவது அவசியம். ஆகவே பங்கு பெற குருவானவரை தொடர்பு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சிஎஸ்ஐயினுடைய கலை அறிவியல் கல்லூரி, செவிலியல் கல்லூரியின் சேர்க்கைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாண்டுக்கான கல்லூரி சேர்க்கின்ற பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த நாட்களிலே நடைபெற்று வருகின்ற சேர்க்கைகளில் பங்கு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 5/5 தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்ஸஸ் ஆலிஸ் ஃப்ரெட்ரிக், 6/5 மிஸ்ஸஸ் சுசித்ரா உதயராஜா, மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 7/5 தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறவர்கள் மிஸ்டர் இஜி அருள், மிஸ்டர் ஏ மதன் ஆகியோர் பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 8/5 மிஸ்ஸஸ் ஜோஸ்பின் நிர்மலா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 10/5 மிஸ்ஸஸ் ஆர் ஆக்னஸ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். பிறந்தநாள் காணுகின்றவர்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்து இதுபோல பல பிறந்தாண்டுகளை கண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல சாட்சியாய் நிற்க கிருபை செய்வாராக.
திருமண நாள் காணுகின்றவர்கள் 6/5 தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற குடும்பத்தினர் மிஸ்டர் கே சீனு அண்ட் மிஸ்ஸஸ் ஷாலினி ஆகியோர் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 8/5 தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்டர் டேவிட் ஞானராஜ், மிஸ்ஸஸ் பெஸ்டி டேவிட் ஆகியோர் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றனர். திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக, பிறந்தநாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவரே, வருடங்களை நன்மையால் முடிசூட்டுகிறவரே, உம்முடைய கரங்களிலே புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காய் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். கர்த்தருடைய வல்லமையின் கரம் அவர்களோடு மட்டுமாக இருந்து இந்த நாளிலும் நன்றி சொல்லும்படியாய் நீர் அருள் இருக்கிற எல்லா கிருபையின் வரங்களுக்காக, நன்மைகளுக்காக, அடைக்கலங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். கடவுள் தாமே உம்முடைய திருப்பெயரிலே அருமை குடும்பத்தின் மக்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு இதுபோல பல பிறந்த ஆண்டுகளிலும் திருமண ஆண்டுகளிலும் உம்மால் வழி நடத்தப்பட உம்முடைய சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அருமை குடும்பத்தின் மக்களை நன்மையினால் நிறைத்து வழிநடத்துவாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 397 எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே எழில் மாட்சிமை வாலிபரே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 397. வீரரே
செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் என்றவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இதயத்தோடு இந்த புதிய மாதத்திலே உம்முடைய வல்லமை வழிநடத்துதல் பெரிது என்று நாங்கள் நன்றி சொல்லவும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கலாக படைக்கவும் எங்கள் வாழ்வில் அருள் இருக்கின்ற பலனுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரங்களிலிருந்து வாங்கி உமக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதன் வழியாய் உம்முடைய திருப்பெயர் மகிமைப்பட கடவுள் அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையிலே கடந்த 3 நாட்களாக கடவுளுடைய விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை செய்து வருகின்ற அருமையான சகோதரர் திரு ஹோசன்னா அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய திருமண்டலத்தின் இளையோர் திருச்சபை ஊழியங்களிலே பல ஆண்டுகளாக பணிபுரிந்து இந்த நாளிலும் குண்டூர் கிறிஸ்தவ கல்லூரியிலே இறையியல் படிப்பை 3ஆம் ஆண்டு படித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய திருமண்டலத்திலே அவர்கள் நீண்ட காலமாக இளையோர் திருச்சபை ஊழியங்களிலே, சிறுவர் ஊழியங்களிலே நல்ல அனுபவம் மிக்க அருமை சகோதரர். இந்த நாளிலும் நம்மத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் நம்முடைய திருச்சபையின் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகவும் அவருடைய திருச்சபையின் சார்பாய் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே கடவுளுடைய வார்த்தையை அருமை சகோதரர் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை நம்பி இருக்கிற, உண்மையே ஆண்டவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் யாவரும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் எங்களோடு கூட பேசுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீர் வார்த்தையாய் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவைகள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகரமாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் நிற்க இங்கே காரணமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எனக்கு இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நம்முடைய திருச்சபை போதகருக்கும் சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் யாவரும் அறிந்தபடி மே 1ஆம் தினத்திலிருந்து இன்றைய நாள் வரை விடுமுறை வேதாகம பள்ளி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக 77 பிள்ளைகள் 18 ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் அந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சார்ட்ஸ்லாம் மேலெல்லாம் தொங்க போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விங் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதில் நீங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விடுமுறை வேதாகம பள்ளியோட தலைப்பு ஒளிர்ந்திடு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்கிற தலைப்பை மையமாக வைத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த ஏசாயா 61 விதவிதமான மொழிகளில் விதவிதமான வேர்ஷன்ஸில் அங்கே இருக்கும். நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு பைபிள் பூத் அப்படின்னு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கிறோம். டீச்சர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு அதை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் அது கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்படியாக நாங்கள் கேட்குறேன். இது டீச்சர்ஸோட காரியம். ஏன் அதை அங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இந்த நாட்களில் வேதாகமத்தின் வசனத்தின் பஞ்சம் ஏற்படும் காலம் வரும்னு சொல்லியிருக்கல, அது இந்த காலத்தில் வந்துருச்சு. ஏன் அப்படி வசனமே எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் வசனம் கிடைக்குது, ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறது இல்லை,
அதை படிக்கிறது இல்லை. அதனால் தயவு செய்து என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் நேரம் போய் அது என்னென்ன எப்படி போட்டிருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் அதை பார்க்க கேட்குறேன். அதில் ஹீப்ரு இருக்குது, க்ரீக் இருக்குது, லேட்டின் இருக்குது, டேனிஷ் இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, கன்னடம் இருக்குது, உருது இருக்குது, தெலுங்கு இருக்குது, தமிழ்லே 2-3 வெர்ஷன்ஸ் இருக்குது. தயவு செய்து நீங்கள் எல்லாத்தையும் அதை பாருங்கள், அதை ஒரு ஃபோட்டோ எடுங்க, எங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, இதை செய்தவர்கள் எல்லாருமே நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய திருச்சபையில் இதற்கென்று அவர்கள் மேற்கொண்டு அதிகமான நேரம் செலவழிக்கிறார்கள். ஒருவேளை மற்ற நாட்களில் அவங்க எவ்வளோ நேரம் செலவழித்து இந்த சர்ச்சுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த 10 நாட்கள் இவர்கள் அதிக நேரம் செலவழிக்கிறார்கள். தாவீது சொல்வது போல, ஆகாமியம் கூடாரம் எனக்கு வேண்டாம், ஆண்டவருடைய வாசஸ்தலம் ஒன்றே போதும் என்கிற தீர்மானத்தோடு அவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆண்டவருக்காக பணி செய்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். சரி, இந்த நாளுக்குரிய வார்த்தையை நம்ம போகிறதுக்கு முன்னாடி, இந்த வருடம் திருமண்டலத்திலிருந்து நமக்கு தந்திருக்கிற ஆண்டு ஒளி வீசும் ஆண்டு. ஒளியான கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஒளிர்க்க செய்வார் என்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வருடம் விடுமுறை வேதாகம பள்ளியும் அதற்கு ஏற்றார் போல் ஒளிர்ந்திடு என்கிற தலைப்பும். இந்த நாளும் நாம் அதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அடுத்த வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த வெளிச்சம்னு ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து எல்லா 1ஆம் தேதியும் அதிகபட்சமான காரியங்கள் அதிகபட்சமான வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு இந்த வருஷம் ஒளியை குறித்தே தான் வந்து கொண்டு இருக்கும்ல. 1ஆம் தேதி கூட ஐயா ஒளியை வச்சு தான் சொன்னாங்க. அப்போ இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி, இந்த ஒளி எதற்கான ஒளி அப்படின்னு பார்த்தா, இந்த ஒளி நம்மை பிரகாசிக்கிற செய்கிற ஒளி. அதான் ஏசாயா 60:1 சொல்லப்பட்டது போல, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இது ஆல்ரெடி வந்தது. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, ஹீப்ருவில் அதை பார்க்கும்போது ஆல்ரெடி ஒளி இருக்குது. இனி ஒளி நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒளி இருக்குது. ஆனால் அந்த ஒளியை பயன்படுத்த தவறுகிறோம். இன்றைய நாளும் கூட நாம் எடுத்துக்கொள்கிற வார்த்தை என்னவென்றால், 15வது வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். நம்ம எல்லாரும் ஒளி, நம்ம ஏன் விளக்கு தண்டின் மேல் வைக்கணும்? நம்ம ஏன் விளக்காக இருக்கணும்? விளக்கை கொளுத்தி அதை மரக்காலின் மேல் மூடாமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போ அந்த ஒளியோட வேலை என்ன? எல்லார் இடத்துலையும் ஒளி வீசுவது. இந்த விளக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், சாட்சியான வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தெய்வமாக நாம் தலைமுறையாக நாம் வணங்கி கொண்டு வந்தாலும், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டு வந்தாலும், பல நேரத்தில் சாட்சியான வாழ்வு வாழ்க நாம் மறந்து போய்விடுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நேரத்தில் கர்த்தர் நினைவுபடுத்துவது, சாட்சியான வாழ்வு வாழுகிற ஒளியுள்ள பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சாட்சியான வாழ்வு எப்படி வாழ முடியும்? அதற்கு மேலே வாசிங்க, மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ மலையின் மேல் உள்ள பட்டணமாய் கர்த்தர் நம்ம வைத்திருந்தா, நாம் அநேகருக்கு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழணும். ஆனால் பல நேரத்தில் நாம் அதை தவறி விடுகிறோம். பல நேரத்தில் நாம் அதை விட்டு விடுகிறோம். ஏசாயா 60 பார்த்தீங்கன்னா, இனி இந்த நகரம் கர்த்தருடைய நகரம் என்றும் சியோன் என்றும் அழைக்கப்படும். ஏசாயா 60 தொடர்ந்து வாசிங்க. ஒளி வந்ததுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் இருக்கும்னு. ஆனால் நாம் ஒளியை வைத்திருக்கிறோம், கிறிஸ்துவை நாம் தினம்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஒளியை கொடுக்க, சாட்சியான வாழ்வு வாழ நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, ஒளி தருகிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். ஒளி தருகிற அனுபவம்னா என்ன? நம்மளுடைய ஒளி நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நாம் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிற, பிறருக்கு பயன்படுகிற பிள்ளையாய் நீங்கள் நானும் வாழணும். சரி, இந்த சாட்சியான வாழ்வுக்கு தேவையான, இல்லை இந்த விளக்கு ஒளி தருகிற, பிறருக்கு பிரயோஜனமான வாழ்வு வாழுகிற இந்த காரியத்திற்கு தகுதியான 3 காரியங்கள், 3 விஷயம் இருந்தால் தான் சாட்சியான வாழ்வு வாழ முடியும். இந்த 3 விஷயங்கள் இல்லைன்னா நம்மளால் சாட்சியான வாழ்வு வாழ்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த 3 விஷயம் இல்லைன்னா நம்ம ஒளி தருகிற பிள்ளைகளாக இருக்கிறது இல்லை. ஏசாயா முன்னாடி வாசிக்கிறது போல் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, இருளில் உள்ள ஜனங்களாய் நாம் வாழ்வதற்கு இந்த 3 தகுதி இல்லைன்னு வைங்களேன், அது காரணமாயிடும். அது என்ன 3 தகுதி? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 9வது வசனம். யாராவது சத்தமா வாசிங்களேன். அவள் தன் புருஷனை நோக்கி,
இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எலிசாவை பார்த்து சூனேமியால் சொல்லுகிறாள், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நீங்கள் அந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு விதவியின் வீட்டுக்கு செல்வார். ஒரு எலிசா தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, தன்னிடத்தில் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். நீங்கள் அந்த 1வது வசனத்தில் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு, அப்போ அவருக்கு கீழே நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. அந்த அசிஸ்டண்ட்டில் ஒருத்தர் செத்து போனார். அவருடைய மனைவி விதவியாக இருக்கும்போது அவங்களுக்காக போய் உதவி செஞ்சுட்டு அடுத்த ஊருக்கு போகிறார். எங்கே போகிறார் அப்படின்னா சுனேமே அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துல கனம் பொருந்திய ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் இவரை பார்த்து சொல்லுகிறாள், இவன் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாட்சியான வாழ்வு வாழ்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முதல் பெயர் என்ன? பரிசுத்தவான். நீங்கள் நல்லா கவனிங்களேன். ரோட்டுக்கு போனீங்கன்னா மாதம் குறிப்பிட்ட மாதத்தில் மலைக்கு போகிற இல்லை வேறு தெய்வத்தை கும்பிடுகிற அவர்கள் யாரும் சண்டை போடுவது கிடையாது, ரொம்ப குறைவு. ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகிறவர்கள் சண்டை போடுறது மிக குறைவு. ஆனால் வாரம் சர்ச்சுக்கு வர நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். பல நேரங்களில் சாட்சியுள்ள வாழ்வு வாழ நாம் மறந்து விடுகிறோம். இங்கே இவன் சொல்லுகிறார், பார்த்தோன்னே சொல்லுகிறார், கனம் பொருந்தி அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், இவன் பரிசுத்தவான். இப்பேற்பட்ட ஒரு தகுதி உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். இருக்கும் என்றால் நாம் ஒளி வீசும் பிள்ளைகளாய் வாழ முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்துல குறைந்து விடுவதே இந்த பரிசுத்தம் தான். இந்த பரிசுத்த குலைச்சலினால் கிறிஸ்துவோடு நாம் என்ன பேசினாலும், எவ்வளோ நேரம் ஆலயத்தில் வந்து கடந்தாலும், எவ்வளோ நேரம் நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் அல்ல. பரிசுத்தம் இல்லாத கர்த்தரை எவனாலும் கிட்டி சேர முடியாது. அப்போது நமக்கு தேவை பரிசுத்தம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் சற்று ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேணும். பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற அனுபவம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இடத்துல, குறிப்பாக வாலிபர்கள் இடத்துல இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற காரியங்களே இல்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை கேட்கிற தன்மை இருக்கிற நமக்கு அதன்படி வாழுகிற தன்மை இல்லை, குறைந்து கொண்டே வருகிறது. கேட்டால் இது காலம், கடைசி காலம், அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த கடைசி காலத்தில் எப்படி வாழணும்? கர்த்தரோடு இன்னும் அதிக நேரம் செலவிடுகிற, கர்த்தரோடு இணைந்து வாழுகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். இந்த முதலாவது காரியம், தகுதி என்னவென்றால் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற தகுதி உங்களுக்கு எனக்கு இருக்கணும். சரி, இந்த பரிசுத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒளி கொடுக்க முடியுமா அப்படின்னா, ரோமரின் புத்தகம் 6வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 6:22. பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாக வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு பேருக்கு நம்ம பரலோகத்துக்கு போவோம், நம்ம பாவம் செய்யாமல் இருந்தால் நரகத்துக்கு போவோம் பெயரால் சொல்லுகிறோமே ஒழிந்து பரலோக வாழ்வுக்கான அந்த ஏக்கமும் அங்கே செல்லணுங்கிற நோக்கமும் நம்ம உள்ளத்துல இருந்து இருக்கா அப்படின்னு யோசிச்சா ரொம்ப குறைவு தான். இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப நீங்கள் டிவி எடுத்து பாருங்கள், ஊழியக்காரன் தான் எல்லா தப்பும் பண்ணுறான், கிறிஸ்தவன் தான் எல்லா தப்பும் பண்ணுறான், ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறவன் தான் எல்லா தப்பும் பண்ணுறான். அப்போ இது யாருக்கு இழுக்கு? பரிசுத்த நாமத்துக்கு, இயேசுவின் நாமத்துக்கு தான் இழுக்கு. அப்போ பரிசுத்த குலைச்சல் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை கன்வென்ஷன் மீட்டிங் போங்க, வீட்டில் எத்தனை வசனம் ஒட்டிக்கிறங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போய் ஆராதனை செய்யுங்க, எல்லாமே வீண். அப்போ நம் இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் இருக்கும் என்றால் நாம் ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ முடியும். இந்த பரிசுத்தம் என்ன செய்யும்? இந்த பரிசுத்தம் எப்படி இருக்கும்? இந்த பரிசுத்தம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வைக்கும்னா 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனம். நான் ரொம்ப வேகமாக போகிறேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதல் எப்போ பூரணமடையுமா? தேவ பயத்தோடு பூரணமடையும். அப்போ 2வது தகுதி என்ன? தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நமக்கு பல நேரத்தில் தேவ பயம் இல்லை, கர்த்தர் யாருன்னு தெரியல. நீங்கள் நல்லா வாசிங்க, ஆசாரிப்பு கூடத்தில் என்ன ஆகும்? 22 நினைக்கிறேன், 22 அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே மோசைக்கு எதிராக ஜனங்கள் பேசுகிறாங்க, பூமி பிளந்தது. அங்கே எவன்லாம் சண்டை போட்டானோ எல்லாம் உள்ளே போனான். காரணம், தேவன் அந்த அளவுக்கு கடுமையானவர்.
தான் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களை கொல்லுகிறவருங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லாததுனால இன்னைக்கு பல நேரங்களில் நல்லா கவனிங்க, இயேசு அன்பானவர், இயேசு கிருபையானவர், இது கிருபையின் காலம் சொல்லி சொல்லி பாவம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாகிவிட்டது. நமக்கு லெத்தாஜினஸ் கூடிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தானே, நான் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நான் ஒரு 70 இல்லை 80 வயசு வரைக்கும் நான் வாழ போகிறேன், அப்போ 50 வயசு வரைக்கும் நான் எல்லா தப்பும் பண்ணிக்கிறேன், கடைசி 20 வருஷம் அவர் பாதத்தில் போய் விழுந்துக்கிறேன், அனுபவிக்கிற காலத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன். எனக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை அதுவல்ல கிறிஸ்தவம், அதுவல்ல கிறிஸ்தவம். எப்பொழுதும் இயேசுவுக்காக வாழ்வதே கிறிஸ்தவம், பரிசுத்தமாய் வாழ்வதே கிறிஸ்தவம். இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். இல்லை இந்த பரிசுத்தம் வேணும்னா முதலாவது நமக்கு தேவ பயம் வேணும். தேவ பயம் இல்லாத பட்சத்தில் நம்மளால் கிறிஸ்துவோடு கூட வாழ முடியாது. தேவ பயம் இருந்தால் என்னால் நடக்கும். கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நினச்சி செய்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா பேதுருவும் இயேசுவும் பேசிக்கொள்ளுகிற அனுபவம். என்ன பேசுகிறார் பேதுருவும் இயேசுவும்? இயேசு பேதுருவை பார்த்து, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். அதற்கு பேதுரு சொல்லுகிறார், நான் அன்பாக இருக்கிறேன். 2வது முறையும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நான் அன்பாக இருக்கிறேன். 3வது முறையும் என் இடத்துல அன்பா இருக்கிறாருன்னே பேதுரு யோசிக்கிறார். நம்ம இப்படி கேட்குறோம், ஒரு 3வது தடவை கேட்குறாரு. இதை நம்ம தமிழில் படித்தா நமக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் நான் ஒரு இங்கிலீஷ் வேர்ஷனில் படிக்கிறேன். என்னன்னா, டிட் யூ லவ் மீன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் டூ யூ லவ் மீ அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு இவர் சொல்கிறாரு, எஸ் ஐ லைக் யூ அப்படிங்கிறார். லவ் யூ, நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டால் எஸ் ஐ லைக் யூ அப்படிங்கிறார். இதை கிரீக்கில் படித்தா அவர் கேட்குறார் அகாப்பே. அவர் சொல்லுகிற, இயேசு சொல்லுகிற அன்புக்கு அகாப்பே அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. பேதுரு சொல்லுகிற அன்புக்கு ஃபிலோன் அப்படின்னு அன்பு இருக்குது. ஃபிலோனா ஃப்ரெண்டு போல, ஃபிலோனா ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற அன்பு, ஃபிலோஸ்னா ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற அன்பு. அது என்ன அன்பு? கணவன் மனைவி இடத்துல கொடுக்கறது, தாய் தகப்பன் இடத்துல, தாய் பிள்ளைகள் இடத்துல, தகப்பன் பிள்ளைகள் இடத்துல கொடுக்குற மனித ரீதியான அன்பு. ஆனால் இயேசு கேட்கிறது என்ன? அகாப்பையின் அன்பு. அகாப்பை அன்புனா என்ன? முழுவதுமாய் எல்லார் இடத்துலையும் முதலிடம் யாருக்கு தான்? கடவுளுக்கு கொடுக்குற அன்பை இந்த இயேசு பேதுருவின் இடத்துல கேட்கிறார். ஆனால் பேதுருவுக்கு அது விளங்கலை. நீங்கள் இதை ஏன் இதை சொல்லுகிறேன்னா, தேவ பயம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் முழுவதுமாய் அன்பு கூறுகிற அனுபவம் வேணும். இயேசுவை முழுவதுமாய் நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் நேசிக்கிறேன், பெயரில் அல்ல, செயல்பாட்டில் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று காட்டுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நான் இருக்கணும். நம்ம வீடு கிறிஸ்தவ வீடு அப்படிங்கிறது பேர் போட்டதுனால, வசனம் போட்டிருக்கிறதுனால, நம்ம வச்சிருக்கிற காரணால, நம்ம பேருனால இருக்கக்கூடாது. நம்ம செயல்பாட்டில் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம் என்றால் நாம் ஒளி வீசுகிற பிள்ளைகளாய், ஒளியின் ஆண்டவரை நாம் வணங்குகிற, ஒளியை பிரகாசிக்க செய்கிற, சாட்சியுள்ள வாழ்வு வாழ்கிற நல்ல பிள்ளைகளாய் நீங்கள் நானும் வாழ முடியும். முதலாவது சாட்சியான வாழ்வுக்கு தேவை பரிசுத்தம். 2வது சாட்சியான வாழ்வுக்கு தேவை என்ன? தேவ பயம் நமக்கு இருக்கும். அப்படின்னா நம்ம எல்லா நாளும் கடவுளோடு கூட பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, சாட்சியான வாழ்வு வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். 3வது காரியம் என்ன? தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் யாராவது வாசிங்களேன். அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற பேரை விட அந்த பெயர் தான் இருக்க ஒழிஞ்சு தனி ஜெபம் பண்ணுகிற ஆட்கள் மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறார். நம்ம சாட்சியான வாழ்வு வாழ்வதற்கு தேவையான 3வது முக்கியமான தகுதி என்னவென்றால் தனி ஜெபம் செய்கிற கிறிஸ்தவர்கள். தனியாக இயேசுவை தேடும்போது, நீங்கள் நல்லா கவனிங்களேன், ஒரு பெரிய கன்வென்ஷன், ஒரு பெரிய ஸ்பீக்கர், யாராவது ரொம்ப பிரபலமானவங்களை கூட்டுவாங்க, 3000 பேர் வருவாங்க. கூட்டமே அவ்வளோ தூரம் கூட்டமாக இருக்கும். ஒரு 3 பேர் நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவோன்னு கூப்பிடுங்க, ஒருத்தன் வரமாட்டான். காரணம் என்ன? தனியாக ஜெபிக்க பிடிக்கல, அடுத்தவன் பார்க்கணும், இவன் பார்க்கணும், அவன் பார்க்கணும்னு ஜெபிக்கிற கூட்டம் அதிகமாக இருக்க ஒழிஞ்சு தனியாக இயேசுவின் இடத்துல முழங்கால் போட்டு எனக்காக அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, இயேசுவோட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு இந்த பரிசுத்தம் உள்ள, தேவ பயம் உள்ள, இயேசுவோடு எல்லா நேரமும் பேசுகிற மக்கள் மட்டும்தான் சாட்சியான வாழ்வு வாழ முடியும். இன்னைக்கு பல நேரம் கிறிஸ்தவ வாழ்வை மிகவும் எளிதாக நம்ம எடுத்து போயிட்டோம். எப்படி எடுத்து போயிட்டோம்? சர்ச்சுக்கு வந்தால் போதும், வாரத்தில் ஒரு நாள் 9 மணிக்குன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல,
காணிக்கை கொடுத்தா போதும், நம்ம முடிஞ்சதை நம்ம செஞ்சா போதும்னு கிறிஸ்தவ வாழ்வு மிகவும் எளிதாகி விட்டது. ஆனால் எளிதான வாழ்வு அல்ல, சிலுவையை சுமக்கிற வாழ்வு. அதென்ன சிலுவையை சுமக்கிற வாழ்வு? இயேசுவோடு பங்களிக்கிற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. அதென்ன இயேசுவோடு பங்களிக்கிற வாழ்வு? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணும்? சிலுவையை தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை தூக்கிக்கிட்டு என் பின்னாலே வர கடவன். நம்ம என்னைக்கா அதை செஞ்சிருக்கிறோமா? சத்தியமா இல்லை. நீங்க நல்லா கவனிங்க, காணிக்கை விரும்புகிற தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. அவர் நம்மளுடைய பரிசுத்தத்தை விரும்புகிற கடவுள், நம்மளிடத்தில் இருக்கிற தேவ பயத்தை விரும்புகிற கடவுள், தினந்தோறும் நம்மோடு பேசுவதற்கு விரும்புகிற கடவுள். இன்னைக்கு அந்த எண்ணமே நமக்கு இல்லை. அவர் நம்மோடு பேச விரும்புகிறாரா அப்படின்னா விரும்புகிறார், ஆனால் நம்ம தான் பேசுறது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, புதிய ஏற்பாட்டில் இந்த சுவிசேஷங்களை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவே பிதாவின் இடத்துல பேசுவதற்கு தனியே சென்றிருக்கிறார். அதிகாலையில், மாலை நேரத்தில், இரவில் இவங்களை விட்டுட்டு தனியாக போய் ஜெபம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துவே பிதாவின் குமாரனாகிய அவருக்கே தனிமை ஜெபம், ஜெபிக்கிற அனுபவம் தேவைப்படும் போது நம்மளாம் ஏமாத்துறோம். சாட்சியான வாழ்வு வாழ்வதற்கு நீங்களும் நானும் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். நிறைய பேர், நிறைய வாலிபர்கள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பாவம் இல்லாமல் வாழ்ந்தது காரணம் அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு பாவம் செய்வதற்கு வழிகள் அதிகம். அப்படி இல்லை, அந்த காலத்தில் பாவம் செய்வதற்கு வழிகள் அதிகமாக தான் இருந்தது. நீங்கள் நல்லா பாருங்க, விபச்சாரம் பண்ண கைங்கலமாக பிடிச்சிருக்காங்க, தப்பு பண்ண வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? காசு திருடுறவனை கைங்கலமாக பிடிக்காங்க, தப்பு பண்ண வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? எல்லா நேரமும் இருந்தது. அதே போல இந்த காலத்துக்கு ஏற்ற பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இயேசு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நமக்கு முன்மாதிரியான வாழ்வு, சாட்சியான வாழ்வு வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் அப்பேற்பட்ட வாழ்வு வாழ்வதற்கு கர்த்தர் நம்மையும் அழைக்கிறார். பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவ பயத்தோடு வாழ்வு வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் கர்த்தரை தேடுகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். தானியேலை பாருங்க, பல நேரங்களில் அவருக்கு பிரச்சனை நேபுகாத்நேச்சாரால வந்தாலும், ஆனால் அவர் முன் செய்தது போலவே முழங்கால் படிக்கிட்டு 3 வேளையும் ஜெபிக்கிறார். இந்த தைரியம் நமக்கு இருக்கா? பஸ்ஸில் போகும்போது கண்ணை மூடி ஜோம் பண்ண யோசிக்கிறோம், ஹோட்டலுக்கு போய் கை வச்சு ஜோம் பண்ண யோசிக்கிறோமா இல்லையா? ஏன்? நம்மளை யாராவது பார்த்துருவாங்களோ, ஆனால் கிறிஸ்டியனா நான் வெளியே பார்க்கும்போது நான் கிறிஸ்தவனா தெரியணும், ஆனால் நான் ஜெபம் பண்ண பாண்டேன். இப்பேற்பட்ட வாழ்வு வேண்டாம். மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம், நாம் இயேசுவுக்காக வாழும். பிறருக்காக வாழ்கிற வாழ்வு நமக்கு வேண்டாம். நாம் இயேசுவோடு கூட வாழும். ஒளி தருகிற பிள்ளைகளா, இயேசுக்காக வாழுகிற பிள்ளைகளா நீங்களும் நாமும் இருக்கும். பாவம் செய்யாத வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, தேவ பயம் எல்லா நேரமும் நமக்கு இருக்கணும். நம்மளுடைய வேலை என்னவோ அந்த வேலையை சரியாக கர்த்தருக்கு பயந்து செய்யணும். நம்மளுடைய பொறுப்பு என்னவோ அதை கர்த்தருக்கு பயந்து செய்யணும். நீங்கள் எங்கேனாலும் வேலை பாருங்கள், நீங்கள் வீட்டில் என்னென்ன பொறுப்புகள் வேணால் வச்சுக்கிறீங்க, ஆனால் எல்லாத்தையுமே தேவனுக்கு பயந்து செய்யணும். நம்ம அந்த புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஏரோது ராஜா தன்னுடைய நிலையை மறந்து துணிகரமாய் திருச்சபையில் செய்தது, அவன் அங்கேயே செத்து போனான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க கர்த்தர் அன்பானவர் தான், ஆனால் அதே நேரத்தில் கடுமையான ஆள். பாவம் செய்கிறவனுக்கு கடுமையான ஆளாக தான் அவர் இருக்கிறார். அனனியாவும் சபிராலும் புதிய ஏற்பாட்டில் தான் செத்து போனாங்க, பழைய ஏற்பாட்டில் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் மேலே இருக்கிற பயம் குறைந்ததுனால பாவம் பெருகிட்டு, பாவம் பெருகினால பரிசுத்தம் இல்லாமல் போச்சு. பரிசுத்தம் இல்லாமல் அந்த குறுகி அந்த குற்ற உணர்வில் இயேசுவோடு பேச முடியாமல் போயிடுச்சு, ஜெபிக்கிற நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது சாட்சியான வாழ்வு வாழணும்னா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், தேவ பயம் இருக்கு. தேவனை ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும். இன்னைக்கு இது போல வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும். கடைசி காலம் இந்த நாட்களில் நம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கும் கேட்பதற்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய சர்ச், அந்த சர்ச்சுக்கு என்னைய அங்கே அனுப்பியிருக்கும் போது நான் நினைக்கிறேன், எப்படி இந்த சர்ச்சுக்கு ஒரு 250 பேர் வருவாங்க, 30 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. வெறும் 30 பேர் உட்காந்தாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், 30 பேர் வரமாட்டாங்க பிறகு என்ன செய்வாங்க? டிவி போட்டிருப்பாங்க, 30 சேனல் வச்சுருக்காங்க. அங்கே 30 சேனல்லேயும் 30 சர்வீஸ் நடக்குது. அந்த 30 சர்வீஸையும் ஓட்டி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சிச்சு, மதியம் கறி எடுத்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்காங்க. இதுவே கிறிஸ்தவ வாழ்வு. இன்னைக்கு ஆராதனைக்கு வருகிறவருடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. எதுக்கு? அந்த ஆண்டவரால் இங்கேயும் தொழுகிறோம், அவர் எங்கேயும் இருக்கிறார்ல இப்படின்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு
ஆலயத்தை மறந்து விடுகிறோம். இங்கே நல்லா கவனிங்க, தானியேல் எருசலேம் இருக்கிற பக்கம் கண்களை நோக்கி பார்த்து கையை விரித்து ஜெபிக்கிறான். ஏன் எருசலேமை நோக்கி ஜெபிக்கணும்? நீங்கள் முன்னாடி எடுத்து வாசித்தீங்கன்னா சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது யாரெல்லாம் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கணும்? ஆசீர்வாதம் வரணும். அவங்க கேட்கறதுன்னு மிகப்பெரிய பிரதிஷ்டை ஆராதனை நடத்தி இருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்தின் மகிமை எவ்வளோ பெரிய மகிமை! இந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறாருங்கிற எண்ணம் நமக்கு இருக்குமானா நம்ம ஒரு நாள் கூட ஆலயத்தை தவற விட மாட்டோம். இன்னைக்கு சாட்சியான வாழ்வு நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். அதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்லுறது போல நம்மளுடைய விளக்கை கொளுத்தி வச்சா அது வீடு முழுவதும் ஒளி தரணும். வீடு முழுவதும் ஒளி தரணும். அதில் மேலே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, மரக்காலால் மூடி வைக்காமல். மரக்கால்னா என்ன? பாவங்களால், காரணங்களால், பல ரீசன் சொல்கிறேன் இயேசுவுக்காக வாழ்கிறதுக்கு. என்னால் அது பண்ண முடியல, என்னால் இது பண்ண முடியல. மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்கணும். அந்த விளக்கு தண்டு தான் கிறிஸ்து. அந்த விளக்கு தண்டின் மேல் நாம் விளக்காய் இருப்போமானால் வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் வாழும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, வெளிச்சம் தருகிற சாட்சியான வாழ்வு வாழ உங்களை கர்த்தர் அழைக்கிறார். பரிசுத்தத்தை காத்து கொள்வோம். தேவ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழுவோம். தினந்தோறும் அவரோடு பேசுவோம். அப்படி பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு நாம் மறித்து விடலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவேன், நாம் மறித்து விடலாம். கிறிஸ்து இல்லாத வாழ்வு தேவையில்லை. கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறது அதான், இயேசுவோடு வாழு, கர்த்தர் உன்னை ஒளிரச் செய்வார், ஒளியின் தேவன் உன்னை ஒளிரச் செய்வான்னு சொல்லிக் கொடுக்குறோம். இதை பெரியவங்க நம்மளும் இதை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? தலைகளை தாழ்த்தி ஒரே ஒரு நிமிஷம் இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நாங்கள் வாழுக கிருபை எனக்கு தாங்க. ஒருவேளை பரிசுத்தத்தில் எனக்கு குறைவு இருக்குமானால் கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உமது ஆவியானவரால் கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. தேவ பயம் இல்லாத ஒரு அனுபவம் எனக்கு இருக்கும் அப்படின்னா ஆண்டவரே இனி உமக்கு பயந்து வாழுகிற கிருபையை, உமக்கு பயந்து வாழுகிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் மனசில் சொல்லுங்களேன். இந்த நேரம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற, கர்த்தர் உங்களை மாற்றுகிற, கர்த்தர் உங்களோடு வெளிப்படுகிற ஒரு நல்ல நேரம். ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. விளக்கு தண்டின் மேல் இருக்கிற நல்ல விளக்காய், என் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒளி தருகிற, வெளிச்சம் தருகிற ஒரு நல்ல விளக்காய் நான் வாழ கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க. பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவ பயம் எப்பொழுதும் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். அதே நேரத்தில் அவரோடு தினந்தோறும் பேசுகிற நல்ல அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். அதனால் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் அப்பா நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், துணிகரமாய் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், தேவ பயம் இல்லாதபடி பல நேரங்களில் நாங்கள் ஏதோ போக்குக்கு கிறிஸ்தவனாய் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க. இனி மற்றவர்களிடத்துல மற்றவங்களிடத்துல சாட்சியுள்ள வாழ்வு வாழுகிற கிருபையை நீ எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எலிசாவை போல பரிசுத்தமான் என்று பெயர் எடுக்க எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்வதற்கு வாய்ப்பு தாங்க. எலிசா தன் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டான். தொடர்ந்து அதை வாசிக்கும் போது நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம், எலிசா தன் பரிசுத்தத்தை அந்த கணம் பொருந்திய பெண்ணிடத்திலே பாதுகாத்து கொண்டான். ஆண்டவரே நாங்களும் எங்கள் பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் எல்லா இடங்களிலும் பாதுகாத்து கொள்ள கிருபை தான். ஆண்டவரே அதே போல தேவ பயம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் கிருபை தான். துணிகரமாய் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே மறைவான பாவங்களுக்கு எங்களை நீங்களாக்கும் என்று தாவீது சொன்னது போல் எங்களை பாவங்களுக்கு நீக்கி உமக்கு பயந்து உம்மோடு அனுதினம் பேசுகிற, உம்மோடு உரையாடுகிற, உம்மோடு வாழுகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தோடு ஒரு நல்ல ஒளி தருகிற விளக்காய் இவர்கள் வாழ, அநேகருக்கு வெளிச்சம் தருகிற நல்ல விளக்காய் இவர்களும் நாங்களும் வாழ கர்த்தர் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்மத்திலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரருக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரருடைய
குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனிஜபங்களிலும், அதே போல் அவருடைய கல்லூரி படிப்பு மற்றும் அதனுடைய நிறைவு, தொடர்ந்து ஊழிய பணிகளுக்காக உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து அவர்கள் இன்னுமாய் சனிக்கிழமை வரை நம்முடைய திருச்சபையிலே விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை செய்ய இருக்கின்றார்கள். விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களிலும் இன்னும் ஆண்டவர் அதை அநேக ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் 125 தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கையை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை 125. செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நல்ல நாளிலும் நன்றியத்தோடு மீண்டுமாய்
உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். படைக்கப்பட்டிருக்கிற நன்றி காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, ஆண்டவரே வருவாய் பிரதிஷ்டை காணிக்கைகளுக்காகவும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த மாதத்திலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் நன்மையாய் கடந்து வர ஆண்டவருடைய அடைக்கலங்களிலே நிலைத்திருந்து உம்முடைய சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் உதவி தாரும். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. தொடர்ந்து நாம் 42ஆம் பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்கள், உலகில் உள்ள அனைத்து திருச்சபைகள், சிறப்பாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை, அதனுடைய அனைத்து பேராயர்கள், குறிப்பாக சினாடு பெருமன்றம் மற்றுமாய் நம்முடைய திருமண்டலத்தினுடைய நமது பேராயர் அருட்பெருந்திரு அறிவர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகர் ஆகியோர் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர், குறிப்பாக இந்த நாளிலுமே பலவீனப்பட்டிருக்கிற டாக்டர் பிரஸ்துதி அவர்களுக்காக, கைகளிலே பலவீனம் அடைந்திருக்கிற மிஸ் பிரேமாஃபென் அவர்களுக்காக ஆண்டவர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மக்களுக்காக உம்முடைய முன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். சிறப்பாக திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள் டேவிட் ஞானராஜ், ஜுனோ பிரிசில்லாக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொரு சூழலிலும் அவர்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். அவ்விதமாக சபையின் அங்கத்தினர் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே பாடல் எண் 329 அருள்நாதா நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடி நம்மை கடவுளுடைய திருப்பந்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். பாமாலை எண் 329. Amen.
திருப்பம் பிற்றுதல் பகுதி பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். நான் கத்தரை பாடி மொழியாய் வந்த ஆண்டவர் அருள்கின்ற மெய் சமாதானம் உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக உங்கள் அருகில் உள்ளவர்களோடு சமாதான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம், யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகிய அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தியர்களும் நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். கடவுள் ஒரு மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதனை செலுத்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், உம்முடைய அறிக்கைகிறோம், நீர் திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம்.
அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவருடைய திருப்பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவரிடத்திலே இரக்கம் உண்டு, அவரிடத்திலே மீட்பு உண்டு என்று நாம் உணர்ந்து நம்மை நாமே ஒரு நிமிடம் சோதித்தறிந்து அவருடைய பாதபடியிலே நம்மை அர்ப்பணிப்போம். மலரே நிமிர்ந்து பார்க்க முடிவில்லை, ஈரையே உருகியாம் குனிந்தோ, ஈரையே உருகியாம் குனிந்தோ, செய்யாத பிழைகள் ஏது எங்கள் வாழ்வினிலே, செய்யாத பிழைகள் ஏது எங்கள் வாழ்வினிலே, நெறித்தவறிவும் சாயல் இழந்தோம், ஊனி குறுகி நின்றோம், ஊனி குறுகி நின்றோம். செய்த தவறுகள் மனதை அழுத்திட நிமலரே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை, ஈரையே குறுகியாம் குனிந்தோம், ஈரையே குறுகியாம் குனிந்தோம். மனதின் விருப்பங்களா துணிந்து யாம் பாவவினைகள் புரிந்தோம், மனதின் விருப்பங்களா தினம் தினம் குந்தன் முகத்தில் உமிழ்ந்தோம், நாளும் யாம் தீனரே எம்மில் மனம் இறங்கும், நாளும் யாம் வீணரே எம்மில் மனம் இறங்கும், செயல்களால் உம்மை சிலுவை ஏற்றி சிரித்து மகிழ்ந்திருந்தோ, விளைகள் உணர்கிறோ, செய்த தவறுகள் மனதை அழுத்திட நிமலரே நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை, ஈரையே குறுகியாம் குனிந்தோ, ஈரையே குறுகியாம் குனிந்தோ.
ஆண்டவருடைய திருமுன்பதாக நம்மை நாமே சோதித்திருந்து அவருக்கு எதிராக செய்த மீறுதல்கள், பாவங்கள், நம்முடைய வாழ்வின் அந்தரப்பாங்கங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதபடியிலே அறிக்கை செய்து அவருடைய இரக்கத்திற்காய் நாம் இணைந்து நாம் யாவரும் தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் கடவுளுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையில் கீழ்விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் கடவுள் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சனை உம்முடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ஒரு இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? வாரங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் வர அன்போடு கேட்டோம்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. 49ஆம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்பிடிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உமோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே ஜீவித்தரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் கடவுளுக்கு துதியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். சமாதானத்தோடே உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவினரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 239 இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்ற பாமாலையை நாம் யாவரும் எழுதி நின்று பாடுவோம். பாமாலை எண் 239. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதல் அவர் தான் ஒளி
அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, உலகின் ஒளியாய் வந்தவரே, எங்கள் வாழ்வின் வெளியாய் உம்முடைய ஒளியினால் பிரகாசிக்கச் செய்கின்றவரே, இந்த நாளிலுமே நாங்கள் ஒளியாய் திகழும்படியாய் பரிசுத்த வாழ்வும்படியாகவும் உமக்கு பயந்த பயத்திலும் உமக்கு உகந்த வாழ்க்கையிலும் வாழும்படியாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த சாட்சிகளை காத்துக்கொள்ள கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உம்முடைய ஆவியானவரால் எங்களை பலப்படுத்தி வழிநடத்த தாழ்த்துகிறோம். அதன் வழியாய் நாங்களும் பிரகாசிக்கின்ற ஒளியாய் உம்முடைய ஆசீர்வாதத்திலே இந்த மாதம் முழுவதுமாய் நிலைத்திருக்க அருள் தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட மக்களையும் உம்முடைய நன்மையினால் நிரப்பும். இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களும் கிருபைகளின் நன்மைகளும் என்றும் தொடர கடவுள் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கடவோம்.